ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என செங்கோட்டையன் விளக்கமளித்துள்ளார். சக்தியை போக்கடித்து சேலம் புறாவை வெற்றி பெற்றாங்க. அஞ்சூர் சட்டமன்ற தொகுதி தோல்விக்கு காரணம் அவர்தான். இது எந்த இடத்துல சொல்ல சீடி இருக்கு, அவர் பேரு சீடி எல்லாரும் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தொகுதி ஆகிய அந்த பணிகளை மேலும் மேலும் சிறப்பாக இருக்கு. பொன்னிச்சல கேட்டார், என்ன பொறுப்பு கொடுக்க சொல்லுங்க. அவன் கத்துக்கிட்ட இருக்கிற எல்லாம் டிவியில் வரவங்க வந்து நீங்க கிளாஸ் பண்ணிக்கலாம் இருக்காரு. எரிய பண்ணி போட்டு அனுமதிக்கவில்லை. ஏன்னா ஒரு குழப்பத்தை உருவாக்கி போயிட்டார். வந்து நீ கேட்டு எங்களிடத்திலே சொல்லி ஏதாவது ஒரு அழைப்பில்லை என்றாலும் அழைத்து விடலாம். உறுப்பினர் அட்டை வேண்டும் கேட்டாலும் உறுப்பினர் அட்டை வழங்கலாம். ஒரு நாளாவது என்னை வந்து ஒரு மூஞ்சி பார்த்துக்கணும் கிடையாது. அஞ்சு கூட்டத்துக்கு போறது மாத்திரம் அத்தனை கூட்டத்துக்கு மாத்திரம் எங்கேயும் பார்த்து திடீர் வந்தால் திடீர் எழுந்தால் உங்களுடைய செய்தி வர வேண்டும் என்பதற்காக தயவு செய்து உங்களிடத்தை சொல்லுகிறேன். தொலைக்காட்சி நண்பர்களுடைய நண்பர்கள் இது மாதிரி செய்தி வெளியிடாங்க என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஒரு தவறான ஒரு முன்னதானத்தை இந்த மாவட்டத்திலே வந்தது என்பதை செய்தியாக நீங்கள் போட்டு விடாதீர்கள். ஒரு பாடங்களை தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே உறுப்பினர் கட்டை கொண்டு காட்டுவோம். முன்னாள் உறுப்பினர் அழைப்புடன் எப்படி அழைப்புங்க நிர்வாகி மட்டும்தான் அந்த கூட்டம். உறுப்பினர் கூட்ட வேண்டும் என்று சொன்னால் 3,18,000 பேர் நீங்க கூட்ட வேண்டும். 3,18,000 பேர் உறுப்பினரே இல்லை. அதுதான் கஷ்டம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கடந்துவிட்டு தேவையற்ற நிகழ்ச்சியை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற எதுவும் செய்து விடாதீர்கள். உங்களை போன்றவர்கள் நல்ல மனதோடு இயக்கத்திற்கு பணியாற்றுங்கள். அதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட தேவையற்ற செய்திகளை செய்தித்தாளை விடுவதற்கு உறுப்பினரை அட்டை காட்ட சொல்லுங்கள். உறுப்பினரும் கோரிக்கை ராஜாவுக்கு கூட சுத்தர் எலெக்ஷன் போது தோன்றதுக்கு அவரு முழு காரணம். அது சீனியர் அவர் பேசின ஆடியோ ஓட்டு போட சொன்னது பணம் கொடுக்க சொன்னது இது எல்லாமே இருக்குது. அவர் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இன்னைக்கு ஒரு ஆணை அனுப்பியிருக்காரு நம்முடைய மாவட்டத்தில் குழம்பிருக்காரு. ஆகிய நாம் தெளிவாக இருக்கிறோம். அதை பற்றி கவலை இல்லை. அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேன் என்ன சொன்னேன் சொன்னேன். அவர் கத்திட்டே இருக்காரு. என்ன பொறுப்பு சொல்லுங்க உடனே சொல்றாங்க. அவர் நானும் ஏகே செல்வராஜ் ரமணி எல்லாருமே ராஜா சொன்னோம். அவர் வேறு ஒரு டிவிக்கு ஒரு கிளாஸ் பண்ணவங்களுக்காக பண்ணியிருக்காரு. இந்த மாவட்டம் சரியாக இருக்கிறது செயல்படுகிறது என்பதை இன்னைக்கு வரை ஒரு அணு கூட அமைச்சதில்லை. 5000 பேர் 10,000 பேர் வர மாவட்டத்தில் ஒரு சின்ன அணு கூட நீங்க